Hi friends, welcome back to Sai TNPSC Academy for CTSC Diploma classes. ஸோ இது நம்மளோட லெக்சர் சீரீஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 9 ஆஃப் த சீரீஸ். ஸோ இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா கோட் 551 இன்ஜினியரிங் டிராயிங் டிராஃப்ட்ஸ்மேன் ஜேடிஓ எக்ஸாமோட 2025 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 8 வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ இது பார்ட் 9 வீடியோ. ஸோ இதில் கொஸ்டின்ஸ் நம்பர் 81லேருந்து 90 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 81 பார்த்தீங்கன்னா the gap between two adjacent hatching lines should be dash times of visible outline thickness of the drawing. ஸோ நம்ம எத்தனை டைம் வந்து கேப் விட்டு வரையணுன்றது கொஸ்டின். ஸோ இது பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் கேப் இருக்கணும். ஓகே, ஸோ 2 டைம்ஸ் இந்த அவுட்லைன் திக்னஸோட இதை வந்து நம்ம கேப்பாக ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 82 while drawing hatching lines in sectional view which of the following portion omitted for hatching line provision. ஸோ செக்ஷனல் வியூ வரையும் போது நம்ம எதுக்கு எல்லாம் ஒமிட் பண்ண போகிறோம், ஏன்னா அது வந்து நம்மளோட வெப் போர்ஷனை நம்ம யூஸ்வலாக ஹேட்ச் பண்ணி காமிக்க மாட்டோம், அதை இக்னோர் பண்ணிடுவோம். ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 83 அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் ஐடென்டிஃபை த கரெக்ட் கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் செக்ஷனிங் த எக்ஸ்டர்னல் த்ரெட். இதோட ஆன்சர் வந்து கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இதில் த்ரெட்டு வரும், சென்டரில் ஹாலோவாக இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் கரெக்டான மெத்தட். Question number 84. The following figure represents the convention of which of the material in BA standard. ஸோ இந்த மாதிரி 45 டிகிரியில் கண்டினியூஸ் லைன் இல்லாமல் டேஷ் டேஷாக போட்டால் ஸோ நம்ம அது யூஸ்வலாக எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா நம்மளோட மார்பிளை தான் நம்ம இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ இது கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 85. At how much inclination hatching lines are generally drawn in a single part component drawing. ஸோ ஹேட்சிங் லைன் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம 45 டிகிரியில் தான் வரைய போகிறோம். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி 45. கொஸ்டின் நம்பர் 86. இன் oblique drawing the receding lines are most commonly drawn to. ஸோ இதுவுமே நமக்கு 45 டிகிரியில் தான் ட்ரா பண்ண போகிறோம். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி 45. கொஸ்டின் நம்பர் 87. ஸோ இதெல்லாம் கரெக்ட். when the receding lines are drawn to half size scale the projection is called Cavalier projection. ஸோ இது wrong answer. Option 2, when the receding lines are drawn to full size scale, it is called cabinet projection. So, இதுவுமே answer தப்பு. The oblique projection is based on the scales by which the receding lines are drawn. Correct answer. The projection line at an angle of 30, 45, 60 to the plane of projection வந்து நம்ம என்ன பண்ணுவோம், Cavalier சொல்ல போகிறோம். ஸோ இதுவும் கரெக்டு. ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் 3 and 4 மட்டும்தான் கரெக்ட். ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி 3 and 4 ஆர் கரெக்ட். The question number 88. When an observer looks towards an object from the projectors will be dash each other. ஸோ இதோட ஆன்சர் வந்து parallel to each other. ஸோ நம்ம டைரெக்டாக ஆப்ஜெக்டில் பார்க்கும்போது நம்ம பேரலாக இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ பேரல் தான் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 89. ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனில் நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் போட போகிறோம். when two planes intersect each other they form 4 quadrants. ஸோ அப்படி இருந்ததுன்னா நம்ம கிடைக்கிற ஆங்கிள் வந்து டைஹீட்ரல் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஓகே, வெர்டிக்கல் பிளேனுக்கும் ஹரிசாண்டல் பிளேனும் எதை ரெஃபரன்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா இதை வந்து நம்ம பிரின்சிபல் பிளேன்ஸ்னு சொல்ல போகிறோம். நமக்கு 2 பிளேன்ஸ் இருக்கும், ஒன்று வெர்டிக்கல் ஒன்று ஹரிசாண்டல். அடுத்து கரெக்ட் ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து எதில் இருக்கும், ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனில் இருக்கும். ஓகே, பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தேர்ட் குவாட்ரண்ட்ல இருந்தால் தட் இஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் அப்சர்வர் இருந்தால் அது தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். ஸோ 89 கொஸ்டின் ஆன்சர் ஏ. ஏக்கு எது 4 இருக்கு, இதுதான் இருக்கு. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ A4, B3, C2 and D1. Question number 90. Which quadrant the object to be situated in front of the VP and above the HP? ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஓகே, ஸோ எப்பயுமே நமக்கு வெர்டிக்கல் பிளேன் இப்படி இருக்கும், இது ஹரிசாண்டல் பிளேன், இது வெர்டிக்கல் பிளேன். ஸோ வெர்டிக்கல் பிளேனுக்கு முன்னாடி இருக்கணும், ஹரிசாண்டல் பிளேனுக்கு அபோவாக இருந்தால் இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ நம்ம இதை செகண்ட்னு வச்சுப்போம், இது தேர்டு, இது ஃபோர்த். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி
8 பார்ட்ஸ் வீடியோஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபியூச்சர்லையும் நம்ம வீடியோவை கண்டினியூஸாக ரிலீஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.